ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் ரொம்ப சேஃபாக இந்தியாவில் வந்து லேண்ட் ஆகியாச்சு. அண்ட் இந்த டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து 60 டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 20யோட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் 20யோட டயட் மீல் பிளான் மட்டும் இல்லாமல் என்னோடய ஜேர்னி அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, அண்டு நான் வந்து மார்னிங்கில் இருந்து நைட் வரைக்கும் அன்றைக்கி எனக்கு எப்படி போச்சு, என்னோடய டேவை நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டயட் ஷார்ட் அந்த அந்த மீல் பிளான் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஷார்ட் வீடியோ மார்னிங் போட்டிருக்கேன். நான் ரொம்ப அன்னைக்கு வந்து பெருசாக ஃபுட் எதுவும் எடுத்துக்கல, ஜஸ்ட்டு வந்து ரெடி ஆகிறது, மேக் ஓவர் பண்ணுறது இப்படிப்பட்டது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் டயட் மீல் பிளான் மட்டும் வேணும்னா ஷார்ட் வீடியோ பாருங்கள், கொஞ்சம் சிம்பிளாக அது முடிஞ்சிடும். அண்ட் அன்னைக்கு வந்து மார்னிங் வந்து நான் ஒரு 9:30க்கு தான் எழுந்திரிச்சேன். எனக்கு 12 o'clock ஏர்போர்ட்டில் இருக்கணும், 2:30க்கு ஃப்ளைட்டு. பட் நான் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு மார்னிங் ஒரு 9:30க்கு எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ரூமில் உள்ள எல்லாரும் ஒர்க் போயிருந்தாங்க. பக்கத்து ரூமு அங்கே இங்கே உள்ளவங்கக்கிட்ட எல்லாம் பேசி எடுத்துகிட்டு கொஞ்சம் அன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் குக்கிங் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு தான் அகெயின் ரூமுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். அண்ட் அன்னைக்கு வந்து குளிக்கலை, நான் ஜஸ்ட் பாடி வாஷ் மட்டும்தான் பண்ணேன். ஸோ பாடி வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி ஹேரை வந்து 2-3 டைம் ஸ்மூதனிங் பண்ணிட்டேன். இனியும் ஊருக்கு போய் ஸ்மூதனிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேரில் நடந்திருக்கும். ஸோ இன்னும் கெமிக்கல்ஸ் நம்ம அப்ளை பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்க வேண்டாம்னா பெட்டர் நான் ஒரு ஸ்ட்ரைட்னரே வாங்கிட்டேன். பட் நான் வாங்கின ஸ்ட்ரைட்னரை பேக் பண்ணி உள்ளாடி வச்சுட்டேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது ஃபிலிப்ஸ் பிராண்டில் இருந்து என் ஃப்ரெண்டோட ஸ்ட்ரைட்னர் தான். அது வச்சு தான் நான் என்னோடய ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அண்ட் மேக்கப் வந்து பண்ணிகிட்ருக்கேன். மேக்கப்பும் பெருசாக பண்ணிக்கல, சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறமா நம்ம மேக்கப் ஃபிக்ஸிங் பவுடர், லூஸில் உள்ள பவுடர் இருக்கும்ல, அதுவும் போட்டுட்டு என்னோடய மேக்கப்பை சிம்பிளாக முடிச்சிட்டேன். அண்ட் கூடவே சின்ன ஐ மேக்கப் லைக் ஐலைனர் அண்ட் ஐப்ரோ பென்சில் போடுறது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸாக வந்து சீரமும் போட்டு அண்ட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசரும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஐப்ரோ பென்சில் பண்ணி ஐப்ரோவை ஷேப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் வந்து போட்டுட்ருக்கேன். ஃபவுண்டேஷன் ஆக்சுவலாக ஒரு சின்ன ட்ராப் எடுத்திருந்தாலே போதும். நான் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்திருந்தேன். இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், புதுசாக வாங்கினது தான், அதனால் எனக்கு தெரில. பட் இனி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு ட்ராப் எடுத்து எல்லா பிளேஸ்லேயுமே அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் கையில் இருந்தது அப்படியே அதில் உரசி வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஃபைனலி வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து போட்டு மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ காம்பேக்ட் பவுடர் போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐலைனர் போடணும் அப்படின்னு ஃபைனலி வந்து ஐலைனர் போட்டு ஐ மேக்கப்பையும் சூப்பராக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இயரிங் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச ஒரு இயரிங் தான் போட்டுட்ருக்கேன். என்ன தான் மேக்கப்பில் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆனது மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஃபைனலி லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன். இதுவுமே எனக்கு பிடிச்ச பிராண்டே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோடது. நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால அதையுமே எடுக்கலை. ஸோ தட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்ததில் ஒரு பிராண்ட் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ கிளம்புற டைம். ஃபைனலி கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோடய ஜாக்கெட்டுக்கு மேட்சாக ஒரு ஷூஸ் வாங்கியிருந்தேன். அண்டு சாக்ஸும் ஷூவும் போட்டால் என்னோடய ஃபுல் அவுட்லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படி தான் அன்னைக்குள்ள என்னோடய ஃபுல் ட்ரெஸ்ஸிங்கும் இருந்துச்சு. என்னோடய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு சப்ஸ்கிரைபர் அதுக்கும் கொஞ்சம் மேலே ஏறி போய் நீங்கள் மேரீடா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் மேரீடு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு குழந்தையுமே இருக்குது. நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் இனிமேல் காட்டுவேன். நான் இந்தியாவில் தானே இருக்கேன், ஸோ கண்டிப்பாக அவங்க கூட பாதி நேரம் செலவழிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அன்னைக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி 2 வீட் பரோட்டாவும் சாப்பிட்டு எக் கறியும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோடய மீலை. அதுக்கப்புறம் நான் நைட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு 10 o'clock போல் தான் என்னோடய மீலே நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மீல். அண்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போகிறதுக்காக நான் கிளம்பி வந்தாச்சு. அன்னைக்கு நான் பெஸ்ட்டில் தான் ஏர்போர்ட் வரைக்கும் போகிறதா இருந்துச்சு. ஸோ பெஸ் ஸ்டேஷனில் இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு தான் வந்திருந்தான். நான் துபாய் வந்ததுக்கப்புறமா எனக்கு என்னதாவது ஒன்றுன்னா நான்
கூப்பிட்டதும் வந்து நிற்கிறது. இங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க அண்ட் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். அது வந்து இவன் தான். அண்ட் என்ன இருந்தாலும் எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நிற்பாங்க. அப்படி அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் ஆகிருந்தப்போ எனக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு ஓடி வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணது இவன் தான். அன்னைக்கு நான் ஹெல்த் கொஞ்சம் வீக்காக இருந்தனால எனக்கு இவனை காமிக்க முடியலை. ஸோ தட் இப்போ வந்து அவனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து துபாயில் பெஸ்ட் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும். ஏசி போட்டு ஒரு ரூம் மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே என்னை விட்டுட்டு நீ உள்ளாடியே நின்றுக்கோ, நான் பெஸ் வருதுன்னா சொல்கிறேன் அப்படின்னு. அவன் பாவம் வெயிலில் நின்றுட்டு இருந்தான். பட் இப்போ கிளைமேட் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு பாவமாக தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்து துபாயில் வந்து யாருக்காச்சும் தெரியலைன்னா ஷேர் பண்ணுறேன். இங்கே பெஸ்ட் ஸ்டேஷன் எல்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சும்மா வெயிலில் நின்று காய வேண்டாம் பெஸ்க்கு. இப்படி உள்ளாடி ஏசி ரூமில் அப்படி சூப்பராக ஏசிக்குள்ளாடியே உட்காந்துருக்கலாம். பெஸ் வரும்போது நமக்கு டிரான்ஸ்பேரண்டாக தான் இருக்கும் கிளாஸு. ஸோ நமக்கு வெளியில் வந்துருச்சுனாலே தெரிஞ்சிடும். இருந்தாலும் அவன் ஆர்வக்கோளாறில் வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த வீடியோ மூலமாக தேங்க்யூ ஸோ மச் ஜிண்டோ, தேங்க்யூ ஸோ மச்டா. அண்ட் அப்படியே நான் வந்து ஏர்போர்ட் வந்து செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. செக்இனில் பயங்கர பேனிக் ஆகிட்டேன். நான் கொண்டு வந்த பேக்கில் வந்து எக்ஸஸாக கிலோ இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அண்ட் அதெல்லாம் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறி ஒரு 4.5 hours ட்ராவலை முடித்து இந்தியாவில் வந்து நைட்டு ஒரு 8:10 வந்து சூப்பராக லேண்ட் ஆகினேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணியா இருக்கட்டும், அக்கா சேஃபாக இந்தியா வாங்க, சேஃப் ஜேர்னி, பெஸ்ட் விஷஸ், இப்படியெல்லாம் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி கூட மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்தியா வந்துட்டீங்களா, சேஃபாக உங்கள் ஜேர்னி இருந்துச்சானெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்ட எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருந்ததுனால ஏர்போர்ட்டில் பிக் பண்ணுறதுக்கு வர முடியலை. ஸோ தட் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 பேரும் அண்ட் என்னோட அம்மாவும் அண்ட் என்னோட ஜக்கு குட்டியும் தான் வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து ஏர்போர்ட்டில் போய் பார்த்ததுமே ஜக்கு குட்டி ஓடி வந்துட்டார். என்னை கண்டுபிடிக்க மாட்டாரோன்னு நினச்சேன். ஆனால் என்னை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு ஓடி வந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கூட போகலை. ஸோ தட் ஐ ஆம் ரியலி ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். அண்ட் அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போதே 10 o'clock ஆச்சு. வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் தான் நான் டின்னரே சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. நான் மார்னிங் ஒரு 10:30 11 o'clock சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நைட் இப்போ தான் சாப்பிட்றேன். ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி சப்பாத்தி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ 2 சப்பாத்தியும் கொஞ்சமாக சன்னா கிரேவியும் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் அப்படி தான் என்னோடய டேவையும் நான் அன்றைக்கி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஷேர் பண்ணணுன்னா இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.